வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் விஏஓ அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 மணி நேரமாக இந்த மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். விஏஓ அலுவலகம், பஞ்சாயத்து அலுவலகம், ரேஷன் கடை ஆகியவற்றை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அணைக்கட்டு பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஊனை வாணியம்பாடி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அலுவலகங்களை ஏரிப்புதூர் பகுதிக்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து அந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? எந்தெந்த அலுவலகங்களை இடமாற்றம் செய்வதாக திட்டம் இருக்கிறது? திலகவதி, அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட அணைக்கட்டிலிருந்து ஒடுக்குத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது ஊனை வாணியம்பாடி பஞ்சாயத்து. இந்த ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த ஊனை வாணியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே ஊராட்சிக்குட்பட்ட ஏரிப்புதூர் பகுதிக்கு மாற்றியிருப்பதாகவும், இந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் கீதா வெங்கடேசன் அவர்கள் மீண்டும் அதாவது விஏஓ அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம், அதே போன்று புதிய ரேஷன் கடை வர இருப்பதாகவும், இந்த 2 அலுவலகங்களையும் ஏரிப்புதூர் பகுதிக்கே கொண்டு செல்வதால் ஊனை வாணியம்பாடி பகுதி தான் இந்த ஊராட்சியினுடைய தலைமை பகுதியாக இருக்கிறது. இதே பகுதியில் தான் மக்கள் அதிகமானோர் வசிக்கிறார்கள். ஏறக்குறைய 100 நாள் வேலைக்கு செல்வோர் உட்பட அதிகமான நபர்கள் இதே பகுதியில் இருப்பதால் இந்த 2 அலுவலகங்களை தற்போது ஏரிப்புதூர் பகுதி, அதாவது 400 மீட்டர் தொலைவிற்கு அப்பால் உள்ள மெயின் ரோட்டில் இருந்து கொஞ்சம் உள்பக்கத்தில் உள்ள பகுதிக்கு மாற்றுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சுமார் 2 மணி நேரமாக ஒடுக்கத்தூரில் இருந்து அணைக்கட்டு செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், பணிக்கு செல்வோர், லாரி உள்ளிட்ட வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்றது. தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொடர்ந்து போராட்டம் நடந்து வருகிறது. வாகனங்களை மற்றும் மாற்று வழியில் அனுப்பியிருக்கிறார்கள். தற்போது வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினரின் தொடர் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.